ரீடெஸ்ட் ஆகிட்டு திரும்ப வால்யூமாக கீழே வந்துட்டாங்க. ஸோ இந்த கன்ஃபர்மேஷன்லாம் வச்சு தான் நம்ம கால் ஆப்ஷன்லேயே மார்னிங்லேருந்து ஃபுல்லாகவே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே மார்க்கெட்டில் கால் ஆப்ஷன் வந்து பர்ஃபெக்டாக இந்த இடத்துலேயே கன்சல்டேஷன் பண்ணாங்க. சேனல் பட்டனை வந்து பிரேக் அவுட் பண்ணாங்க. மார்க்கெட் வந்து வால்யூமாக மேலே வந்திருக்கும். இவ்வளோதான் நடந்திருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் அண்ட் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் தான் பார்க்க போகிறோம். அண்ட் நிஃப்டி மண்டே மார்க்கெட்டோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வந்து இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாகவே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் நம்ம சேனலோட டெலிகிராம் லிங்க் வந்து பயோவில் இருக்குது. உங்களுக்கு விருப்பம் தான் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் மார்க்கெட்டோட அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். லைவாகவே அப்டேட்லாம் போஸ்ட் பண்ணுவேன். அதில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் எல்லாமே அதில் போஸ்ட் பண்ணுவேன். அண்ட் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃப்ரைடே கரெக்டாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கும்னா, மார்க்கெட்டில் வந்து பர்ஃபெக்டாக இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னில் தான் மார்க்கெட் ட்ராவல் ஆயிருக்கும். என்ன நடந்திருக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து 23,000 வரும்போதெல்லாம் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்து புல்லிஷாக மேலே தான் வந்திருப்பாங்க. நியூ லோவே பண்ணியிருக்க மாட்டாங்க. கிளியராக நோட் பண்ணிங்கன்னா மார்க்கெட் வந்து நியூ லோவே கிடையாது. பட் நியூ ஹை மட்டும் பண்ணியிருப்பாங்க. நியூ ஹை எப்படி இருக்கும்னா, இந்த ட்ரெண்ட் லைனை வந்து டார்கெட்டாக வச்சு மார்க்கெட் மேலே போகிறப்பெல்லாம் இந்த ட்ரெண்ட் லைனில் ட்ராவல் ஆகும். மார்க்கெட் திரும்ப கீழே வரும்போது நியூ லோ பண்ணாமல் ஈக்குவல் லோ தான் பண்ணியிருப்பாங்க. திரும்ப மார்க்கெட் என்ன நடந்திருக்குன்னா, ஃப்ரைடே வந்து ஒரு பெரிய கேப் அப்பில் மார்க்கெட் ஓப்பன் பண்ணிட்டு திரும்ப கன்சல்டேஷன் பண்ணி மார்க்கெட் வந்து கீழே வந்திருப்பாங்க. கீழே வரும்போது எல்லாருமே இந்த கேப் அப் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு மார்க்கெட் டாப்ல இருந்து டேவோட ஹை கேண்டில் வந்து க்ளோஸ் பண்ண உடனே கீழே வந்து புட் ஆப்ஷன் எடுத்திருப்பீங்க. பட் மார்க்கெட் வந்து நல்லா ட்ராப் பண்ணி கீழே வர மாதிரி காட்டிட்டு அகெயின் மார்க்கெட் புல்லிஷாக மேலே வந்து இந்த டார்கெட்டுக்கு தான் மார்க்கெட் வந்திருப்பாங்க. இதை வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து எல்லாருக்குமே நோட் பண்ணி போட்டிருப்பேன். கால் ஆப்ஷனில் என்ட்ரியும் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கொடுக்குறது. நம்ம கொடுக்குற என்ட்ரி எக்ஸிட் எல்லாமே உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணி நீங்களும் உங்களோட பேப்பர் ட்ரேடில் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பர்ஃபெக்டாக மார்க்கெட்லாம் நடந்திருக்கும்னா இந்த இடத்துல எல்லாருமே புட்டா ஆப்ஷனில் வந்து பை பண்ண வச்சு ட்ராப் பண்ணி மார்க்கெட் இந்த இடத்துல வந்து புல்லிஷாக பிரேக் அவுட் பண்ணி பர்ஃபெக்டாக நம்மளோட டார்கெட்டும் மார்க்கெட் வந்து மேலே வந்திருப்பாங்க. உங்களுக்கும் விருப்பம் இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்டு கரெக்டாக இப்போ மண்டே மார்க்கெட்டில் என்ன நடக்குது சான்ஸ் அதிகமாக இருக்குன்னா, ஒன்று இந்த இடத்துல மார்க்கெட் வந்து கன்சல்டேஷன் பண்ணுவாங்க. இல்லைன்னா இங்கே வந்து ஒரு ஃபேக் பிரேக் அவுட் கொடுப்பாங்க. மார்க்கெட் இங்கே வந்து இப்படி கீழே வர மாதிரி காட்டிட்டு சடனாக மார்க்கெட் வந்து வால்யூமாக மேலே வந்துட்டு இந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக ஒரு ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்து எல்லாருமே இந்த இடத்துல பை பண்ணிட்டு அப்புறமா மார்க்கெட் திரும்பவும் இங்கேருந்து இப்படி கீழே வரதான் சான்ஸ் அதிகமாக இருக்கும். 500 கிட்ட வரதுக்கு சான்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். பிகாஸ் மார்க்கெட்டில் வந்து எல்லாருமே இங்கே 23,000லேருந்து 700 பாயிண்ட் மேலே வந்துருச்சு. இதுக்கப்புறமா தான் நீங்கள் எல்லாருமே நியூஸ்லாம் பார்த்துட்டு வார் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, வார் முடிஞ்சிருச்சு, சைன் பண்ணிட்டாங்கன்னு நினச்சி இந்த டாப்பில் போயிட்டு பை பண்ணுவீங்க. நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு ஃபேக் பிரேக் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் நீங்கள் பை பண்ணி முடிச்சோன்னே மார்க்கெட் திரும்ப செல் ஆகி கீழே வந்துடும். ஸோ மார்க்கெட்டில் என்ன நடக்குதுங்கிறத கொஞ்சம் தெளிவாக வாட்ச் பண்ணுங்கள். ஆல்ரெடி ஒரு பெரிய போய் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா நீங்கள் டாப்பில் போயிட்டு மார்க்கெட்டில் வந்து பை என்ட்ரி எடுத்து யாருமே மாட்டிக்காதீங்க. வெயிட் பண்ணி ஒரு நல்ல என்ட்ரி வந்துச்சுன்னா எடுங்க. நானும் உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் லைவாகவே அப்டேட் பண்ணுறேன். அந்த மார்க்கெட்டோட ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா இதுவாக தான் இருக்கும். 23,700லேருந்து 23,650 வரைக்கும் மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ட் ஜோன் தான். அண்ட் மார்க்கெட்டோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 23,500 தான் வரும் ஃபர்ஸ்ட் சப்போர்ட். செகண்ட் சப்போர்ட் வந்து 23,450 வரும். மார்க்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ட் வந்தோடனே தான் மார்க்கெட் வந்து அதாவது 400 தான் வருது செகண்ட் சப்போர்ட்டு. மார்க்கெட் இங்கேருந்து மார்க்கெட் திரும்பவும் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். உங்களுக்கு இதில் பார்த்தாலே தெரியும் பர்ஃபெக்டாக மார்க்கெட் இங்கே இருக்கிறவங்க சப்போர்ட் எடுத்திருப்பாங்க. அண்ட் இதோ இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதா, மார்க்கெட் இந்த பிளேஸ் வரும்போதெல்லாம் திரும்ப சப்போர்ட் தான் எடுத்திருக்காங்க. ஸோ மார்க்கெட் வந்து 23,430 வரைக்கும் செகண்ட் சப்போர்ட் இருக்கும். மார்க்கெட் இங்கேருந்து எப்போ வேணால் ரிவர்ஸ் ஆகிட்டு இவ்வளோ தூரம் வரதுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். யாருமே டாப்பில் வந்து பை பண்ணி பை ட்ராப்பில் மாட்டிக்காதீங்க. இந்த இடத்துல எப்படி நீங்கள் செல் ட்ராப்பில் மாட்டி புட் ஆப்ஷன் எடுத்தீங்களோ அதே மாதிரி இங்கே மேலே போனோடனே பை பண்ணி பை ட்ராப்பில் மாட்டிக்காதீங்க. திரும்ப மார்க்கெட் வந்து ஒரு பாதி நம்மளோட ரேலி பார்த்தீங்கன்னா 300லேருந்து 700 வந்து இருக்குன்னா அதில் ஒரு 50% மார்க்கெட் திரும்ப புல் பேக் வருவாங்க. புல் பேக் வந்துட்டு தான் மேலே போகிறதுனா இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நடுவில் போயிட்டு யாருமே ட்ராப்பில் மாட்டிக்காதீங்க. அண்ட் நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து ஆல்மோஸ்ட் கொடுத்துருப்போம். இதுலேயே 23,100 கால் ஆப்ஷன் வந்து 275ல பை என்ட்ரி கொடுத்துருப்போம். அது அந்த என்ட்ரி எதனால் நம்ம கொடுத்துருப்போங்கிறத இந்த வீடியோவில் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் ஆல்மோஸ்ட் நம்ம வந்து 450ல தான் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ண சொல்லுவோம். நிறைய பேர் ஸ்டாப் லாஸே தரதில்லைன்னு சொல்கிறீங்க. ஸ்டாப் லாஸுங்கிறது வந்து நானே உங்களுக்கு சொல்லுவேன். இல்லைனா இதில் வந்து ஒரு சப்போர்ட் ஜோன் மாதிரி உங்களுக்கு மார்க் பண்ணுவேன். அந்த சப்போர்ட் ஜோனை பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா நீங்களே எக்ஸிட் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோவில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுதான் 23,100ல வந்து பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். 15 மினிட்ஸ் சார்ட்டில் மாற்றிக்கலாம். மோஸ்ட்லி எப்போவுமே நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேமில் பாருங்கள், அதுக்கப்புறமா லோவர் டைம் ஃப்ரேம் வாங்க.
எடுத்தவொடனே லோவர் டைம் ஃப்ரேமில் வந்து பார்க்காதீங்க. 15 மினிட்ஸ் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் 23,100 வந்து பர்ஃபெக்டாக ஒரு சேனல் பேட்டர்ன் தான் ட்ராவல் ஆகிட்டு இருப்பாங்க. இதில் உங்களுக்கு கிளியராக பார்த்தீங்கன்னா தெரியும். எப்போ மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு கீழே வரும்போது நியூ லோ பண்ணாமல் திரும்ப ஈக்குவல் லோ பண்ணுறாங்களோ அப்போ எப்போவுமே ஒரு சேனல் பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் பண்ணிடுவாங்க. ஸோ அதே மாதிரி பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் மேலே வந்தது சும்மா இங்கே கன்சல்டேஷன் தான் பண்ணுவாங்க. நம்ம சேனலை வந்து ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறவங்க மட்டும் தெரியும். எப்போவுமே மார்க்கெட் சேனல் பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் பண்ணும்போது மேலேயே எவ்வளோ கன்சல்டேட் பண்ணுறாங்களோ அவ்வளோக்கு வால்யூமாக மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணி சேனல் பேட்டர்னோட ஹைக்கு போயிடுவாங்க. ஸோ அதுதான் இதுலேயே நடந்திருக்கும். பர்ஃபெக்டாக சேனலோட ஹைக்கு மார்க்கெட் போயிருக்கும். இதை நம்ம ஃபுல்லாகவே கேப்சர் பண்ணியிருப்போம். இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நம்ம எதனால இந்த ட்ரேடை கொடுத்துட்டு ஹோல்டு பண்ணியிருப்போம்னு சொல்லிட்டு. இப்போ 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ட்ரி தெரியும். 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நம்ம இந்த ட்ரேடை வெயிட் பண்ணி இந்த சேனல் பேட்டர்னோட டாப்பில் மார்க்கெட் நல்லா வால்யூமாக ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா கீழே வரும்போது இந்த இடம்லாம் டேப் ஆகிறப்பெல்லாம் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டே இருந்திருப்பாங்க. ஸோ நல்லா வெயிட் பண்ணி மார்க்கெட் இங்கே வரும்போது 175ல நம்ம என்ட்ரி கொடுத்துருப்போம். இது உங்களுக்கு பார்த்துட்டு தெரியும். 175 வரும்போது மார்க்கெட்டில் வந்து பர்ஃபெக்டாக சேனலோட பாட்டமில் வந்து சப்போர்ட் எடுத்தாங்க. அந்த சப்போர்ட்டை யூஸ் பண்ணி நம்ம இங்கே 175ல என்ட்ரி கொடுத்துருப்போம். என்ட்ரி கொடுத்தவொடனே மார்க்கெட் வந்து 300 வரைக்கும் போயிட்டு இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் ஃபேக் பண்ணிவிட்டு மார்க்கெட்டை வந்து வால்யூமாக பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க. வால்யூமாக பிரேக் அவுட் பண்ணி அதுக்கப்புறமா அவ்வளோதான் சேனலோட டாப் ஆல்மோஸ்ட் வந்து 600 வரைக்கும் மார்க்கெட் வந்து ஹை வந்திருக்கும். நம்ம வந்து இந்த ட்ரேடை எவ்வளோ வரைக்கும் க்ளோஸ் பண்ணியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா 450ல க்ளோஸ் பண்ண வச்சுருப்போம். இது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணியிருப்போம். அதாவது இங்கே இருக்க ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வரைக்கும் வெயிட் பண்ணி இந்த ட்ரேடை வந்து ஃபுல்லாகவே கேப்சர் பண்ணியிருப்போம். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது வந்து நான் லைவாகவே அப்டேட் பண்ணேன். ப்ரீமியம் குரூப்லேயும் இந்த ட்ரேட் எல்லாம் கொடுத்துருப்போம். ப்ரீமியம் குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நிஃப்டி 150ல வந்து 23,150ல வந்து 238ல கொடுத்துருப்போம். 238 கொடுத்த என்ட்ரியும் சேம் தான். கால் ஆப்ஷன் நீங்கள் ஒரு கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லா கால் ஆப்ஷன்லையும் அதே தான் நடந்திருக்கும் ஆல்மோஸ்ட்டு. இல்லை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பர்ஃபெக்டாக மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும் அதே தான். சேனல் பேட்டர்ன்லேயே மார்க்கெட் ட்ராவல் ஆயிருக்கும். ஒன்ஸ் மார்க்கெட் இந்த இடத்துல கன்சல்டேட் பண்ணி இங்கே சப்போர்ட் எடுத்தாங்க, வால்யூமாக பிரேக் அவுட் பண்ணாங்க, சேனல் பேட்டர்னோட ஹைக்கு வந்திருப்பாங்க. இதுதான் திரும்ப திரும்ப நடந்திருக்கும். அண்ட் புட் ஆப்ஷனும் நான் எப்போவுமே வாட்ச் பண்ணுவேன். கன்ஃபர்மேஷன் வந்து கொஞ்சம் ஒரு 2-3 கன்ஃபர்மேஷன் வச்சு தான் எப்போவுமே ட்ரேட் எடுப்போம். இல்லை புட் ஆப்ஷன் என்ன நடந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக மார்க்கெட் வந்து ப்ரீவியஸாக இருக்க ஹை இந்த ரேஞ்சிலே தான் மார்க்கெட் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாங்க ஃபுல்லாகவே. மார்க்கெட் கீழே வரப்போ மேலே போவாங்க, மேலே போகும்போது திரும்ப கீழே வருவாங்க. இந்த ரேஞ்சிலேயே தான் மார்க்கெட் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒன்ஸ் மார்க்கெட் இந்த ரேஞ்சை க்ளோஸ் பண்ணி கீழே ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கேப் டவுன் பண்ணி ஓப்பன் பண்ணாங்க. கேப் டவுன் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக இருக்க சப்போர்ட் ஜோனுக்கு பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ மார்க்கெட் கீழே இருந்து மார்னிங் ஒரு 97ல் இருக்கிறது வந்து பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா 140 வரைக்கும் வந்திருக்கும். பட் இதுக்கு மேலே மார்க்கெட் வந்து வால்யூமாக போக முடியாது. ஏன்னா ப்ரீவியஸாக இருக்க ஒரு பெரிய சப்போர்ட்டை மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்துட்டாங்க. பிரேக் டவுன் பண்ணி கீழே வந்துட்டாங்க. ஸோ மேலே போகிறப்ப வால்யூம் வேணும். வால்யூம் இருந்தாலும் இதை பிரேக் அவுட் பண்ணி மேலே போக முடியும். ஸோ மார்க்கெட் கீழே ஓப்பன் ஆன மார்க்கெட்டு எல்லாரையுமே ட்ராப் பண்ணி இந்த இடத்துக்கு வந்துட்டு அகெயின் இங்கேருந்து ஒரு நல்ல ஒரு வால்யூம் கேண்டில் கொடுத்துருக்காங்க. தெரியுதா? இந்த வால்யூம் கேண்டில் கொடுத்து எல்லாரையும் இங்கே பை ட்ராப் பண்ணிவிட்டு மார்க்கெட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரிஜெக்ட் ஆகிருக்காங்க. ரிஜெக்ட் ஆகிட்டு ஃபுல்லாக கீழே வந்திருப்பாங்க. கீழே வந்ததுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஆல்மோஸ்ட் வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க. பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்த மார்க்கெட் வந்து இங்கே போயிட்டு ரீடெஸ்ட் தான் இருக்கும். இவ்வளோ பெரிய சப்போர்ட்டை எப்பவுமே பிரேக் டவுன் பண்ண உடனே மார்க்கெட் மேலே போனோடனே ரீடெஸ்ட் ஆகிட்டு திரும்ப வால்யூமாக கீழே வந்துட்டாங்க. ஸோ இந்த கன்ஃபர்மேஷன்லாம் வச்சு தான் நம்ம கால் ஆப்ஷன்லேயே மார்னிங்லேருந்து ஃபுல்லாகவே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே மார்க்கெட்டில் கால் ஆப்ஷன் வந்து பர்ஃபெக்டாக இந்த இடத்துலேயே கன்சல்டேஷன் பண்ணாங்க. சேனல் பட்டனை வந்து பிரேக் அவுட் பண்ணாங்க. மார்க்கெட் வந்து வால்யூமாக மேலே வந்திருக்கும். இவ்வளோதான் நடந்திருக்கும். உங்களுக்கு வந்து எதுவாக இருந்தாலும் ஸ்டாப் லாஸுங்கிறது வந்து நான் ஒன்று இந்த மாதிரி ஒரு லைன் மாதிரி ட்ராப் பண்ணிவிடுவேன். அந்த சப்போர்ட்டை கீழே போயிட்டு 5 மினிட்ஸில் கேண்டில் க்ளோஸ் பண்ணாங்கன்னா எக்ஸிட் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைன்னா நானே உங்களுக்கு வந்து எக்ஸிட்னு சொல்லிவிடுவேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நம்ம எப்போவுமே என்ட்ரி எடுத்துகிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு ஃபுல்லாக தான் கேப்சர் பண்ணுவோமே. 50லேருந்து ஒரு 200 இல்லை 150% கேப்சர் பண்ணிவிடுவோம். உங்களால் முடிஞ்ச வரை பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் வந்து சைக்காலஜி வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா ரொம்பவே கஷ்டம்தான். நம்ம எவ்வளோ தான் இங்கே என்ட்ரி எடுத்துகிட்டு இந்த பாட்டமில் என்ட்ரி எடுத்து இவ்வளோ தூரம் நம்ம க்ளோஸ் பண்ணாலுமே நீங்கள் வெயிட் பண்ண மாட்டீங்க. இங்கே என்ட்ரி எடுத்து இங்கே ஒரு சின்ன க்ரீன் கேண்டில் பார்த்தோன்னே ஃபோமோவில் இங்கேயே எக்ஸிட் பண்ணிடுவீங்க. பட் மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் ஹை வந்துடும். அதனால் கொஞ்சம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வரும். சைக்காலஜி இம்ப்ரூவ் பண்ணுறது வந்து ரொம்பவே கஷ்டம்தான். அதனால் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள்.